நிகழ்ச்சி போட்டதெல்லாம் உங்களுக்காக உங்களை தெரிஞ்சு கொள்ளணும், உங்க வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு தான் போட்டிருக்கு. ஏன்னா நீங்க யார் யாரு பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. அடுக்கு மொழியில வசனம் பேசினா முன்னாடி போயிட்டு இருக்கீங்க, சினிமாவில் நடிச்சா போயிட்டு இருக்கிறீங்க. 75 ஆண்டு சுதந்திரம் அடைந்த பிறகுதான் முதலாக ஒரு வன்னியர் சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் டைரக்ட் ஐஏஎஸ் அதிகாரி. இதை விட ஒரு சமூக அநீதி நடக்குமா? கிடைக்கும். தமிழ்நாட்டு நடந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லா அதிகாரமும் அவரிடம் இருக்கிறது, எல்லா அதிகாரிகள் இருக்கின்றார்கள், நிதி இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனா மனசு மட்டும் இல்ல அவருக்கு. ஒரு கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை தீரும். உங்ககிட்ட நாங்க ஹைடெக் சிட்டி கேட்கல, சும்மா ஏதோ வந்தோம் போனோம் பார்த்தோம் எல்லாம் கிடையாது. இந்த நேரம் முக்கியமான நேரம். இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நடக்குது, அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சீஸ்ஃபயர் இருக்கு. ஆனாலும் இந்த நேரத்தில் ஏதோ நம்ம வந்தோம் ஆட்டம் பாட்டம்லாம் போடல. இங்க நிகழ்ச்சி போட்டதெல்லாம் உங்களுக்காக உங்களை தெரிஞ்சு கொள்ளணும், உங்க வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு தான் போட்டிருக்கு. ஏன்னா நீங்க யார் யாரு பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. அடுக்கு மொழியில வசனம் பேசினா முன்னாடி போயிட்டு இருக்கீங்க, சினிமாவில் நடிச்சா போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா அதை விட முக்கியம், நீங்க படிக்கணும், உங்க பிள்ளைகள் படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும்னு 45 ஆண்டு காலம் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். 45 ஆண்டு காலம் வித்து பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏன் நம்ம தனியா ஒதுக்கீடு கேட்கிறோம்? வன்னியர்கள் ஏன் கேட்கிறோம்? ஏன் கேட்டோம்? முதல்ல தமிழக அரசு சொல்லுது, இன்னைக்கு வன்னியர்கள் 20 விழுக்காடு எம்பிசியில 12% எடுத்துக்கிறாங்க, 13% எடுத்துக்கிறாங்க. இப்படி பொய்யான செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பொய் அது, துரோகம். 75 ஆண்டு சுதந்திரம் அடைந்த பிறகுதான் முதலாக ஒரு வன்னியர் சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் டைரக்ட் ஐஏஎஸ் அதிகாரி வந்திருக்கிறார். இதை விட ஒரு சமூக அநீதி நடக்குமா? கிடைக்கும். தமிழ்நாட்டு நடந்துட்டு இருக்கு. 75 years post independence, the first direct IAS officer in the community தமிழ்நாட்டில். அப்போ முதலமைச்சர் என்ன செய்யணும்? அதுக்கு இவ்வளவு மோசமா இருக்கிறாங்களே இந்த சமுதாயம். சமுதாயத்தை எப்படி வழி நடத்துவது, எப்படி முன்னேற்றுவது திட்டமிட்டு இருக்கணும். ஏன்னா இந்த சமுதாயம் உங்களை அப்படியே ஓட்டு போடுது, அப்படியே நம்புது. ஆனா அதை பற்றி முதலமைச்சருக்கு எல்லாம் கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. நான் இந்த சமுதாயத்தை மட்டும் நான் சொல்லல, நான் தமிழ்நாட்டில் உள்ள இதே போன்று இருக்கின்ற அனைத்து பின்தங்கிய சமுதாயம், அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட சமுதாயத்திற்காக இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம். தீர்மானத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இங்கே நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்துகின்ற நோக்கமே தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்கள் உள்ளிட்ட அனைத்து பின்தங்கிய சமுதாயங்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு மட்டுமல்ல, நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம். அதுல இன்னொரு தீர்மானம் பார்த்திருப்பீங்க, பட்டியலின மக்களுக்கு 2 விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு என்று பார்த்திருப்பீர்கள். இதெல்லாம் என்ன செய்யணும்? அடித்தளம் என்ன செய்யணும்? இந்த சமுதாயத்தினுடைய இந்த மாநாட்டுடைய முக்கியமான கோரிக்கை, தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள். மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம். காரணம், எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய 45 ஆண்டு கால கோரிக்கை. 45 ஆண்டு காலமாக எத்தனையோ பிரதமர்களை ஐயா அவர்கள் நேரிலே சந்தித்தார்கள். ராஜீவ் காந்தி அவர்களை, பிறகு விபி சிங் அவர்களை, பிறகு வாஜ்பாய் அவர்களை, பிறகு மன்மோகன் சிங் அவர்களை, பிறகு நரேந்திர மோடி அவர்களை பல முறை சந்தித்து அழுத்தம் கொடுத்து இப்பொழுது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த வெற்றி நம் ஐயாவுக்கு கிடைத்த வெற்றி இது, நம் ஐயாவுக்கு கிடைத்த வெற்றி இது. ஆனாலும் மத்தியில எடுக்க முடிவு செய்து விட்டார்கள். ஆனா நம்ம ஆளு எடுக்க மாட்டாரு. நம்ம ஆளு எப்ப எடுக்க போறாரு? எடுப்பாரா? என்னப்பா நான் மட்டும் பேசிட்டு இருக்கேனா? தமிழ்நாட்டில் எடுப்பாரா முதலமைச்சர்? தெளிவா இருக்கிறீங்களா? எடுக்க போறது கிடையாது. ஆனா நம்ம எடுக்க வைப்போம்.
வைக்க முடியுமா? முடியுமா? சரி, நான் கேட்கிறேன், எவ்வளோ காலமா எங்களை கெஞ்ச வைப்பீங்க நீங்க? 45 வருஷமா ஐயா அவர்கள், நான் சொன்னேன்ல, எத்தனையோ முதலமைச்சரை பார்க்கிறாரு, எத்தனையோ பிரதமரை பார்க்கிறாரு. எதுக்கு பார்க்கிறாரு? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடு, இந்த பிள்ளைங்களுக்கு வேலை கொடு, எங்களை சுயமரியாதையோட வாழ விடு. எவ்வளவு காலமையா கெஞ்ச வைப்பீங்க எங்களை? சரி, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? நம்ம இவ்வளவு காலமா மனு கொடுத்துட்டு வரோம். இனி நம்ம மனு வாங்குகின்ற சமுதாயமாக மாற வேண்டும். முடியுமா? முடியுமா? நீங்க நினைச்சா நடக்கும். நீங்க நினைச்சா நடக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லா அதிகாரமும் அவரிடம் இருக்கிறது. எல்லா அதிகாரிகள் இருக்கின்றார்கள், நிதி இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனா மனசு மட்டும் இல்ல அவருக்கு. ஒரு கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை தீரும். உங்ககிட்ட நாங்க ஹைடெக் சிட்டி கேட்கல. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்றால் எல்லாம் மாலும் கட்டிட்டு, டைடல் பார்க் கட்டிட்டு, ஹைடெக் சிட்டி, இன்டெலெக்சுவல் சிட்டி, ரோடு பெருசா போட்டுவிட்டு, ஏர்போர்ட் பெருசா கட்டிக்கிட்டு, அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் வளர்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியா நான் பார்க்கல. வளர்ச்சினா அதை சுத்தி வாழ்கின்ற மக்கள் முன்னேறி இருக்க வேண்டும், முன்னேற வேண்டும், படிக்க வேண்டும், வேலைக்கு போகணும். பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்லாம் அது வளர்ச்சி கிடையாது. ஆனால் இதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் அதை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு ஏன் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்? முதன்மை காரணம், தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு இந்த இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது. இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடை தடை செய்ய வேண்டும் என்று. இந்த இடஒதுக்கீடு பெறுவதற்கு ஐயா உள்ளிட்ட நீங்கள் எல்லோரும் எத்தனை போராட்டங்கள் செய்தீர்கள். அது மட்டுமில்ல, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 9வது அட்டவணையிலே, அரசியல் சாசன 9வது அட்டவணையிலே மிக சிரமத்திற்கு பிறகு நம்ம இடஒதுக்கீடை பாதுகாப்பு அளித்தார். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் நடந்தது, டெல்லியில நடந்தது, பார்லிமெண்ட்ல. எவ்வளவு பெரிய வேலை செய்தார். என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்கின்றேன். ஆனால் அந்த இடஒதுக்கீட்டுக்கு இன்று ஆபத்து வந்திருக்கிறது. இதை பற்றி ஒரு துளியும் கவலை இல்லாத நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், என்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வரப்போகுதுன்னு தெரியல, வந்ததுன்னா முடிச்சிடுவாங்க. ஏன்னா கணக்கு இல்லை நம்ம கிட்ட.